ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குன்றத்தூரில் இருக்க திருநாகேஸ்வரம் கோயிலை தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்னையில் உள்ள முக்கிய நவகிரக கோயிலில் வந்து இது ராகு தலமாக கருதப்படுகிறது. ஸோ ராகு தோஷம் உள்ளவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இந்த இறைவனுக்கு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு இந்த ராகு தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறாங்க. ஸோ இந்த ஊரில் தான் சேக்கிழ பெருமான், அதாவது 63 நாயன்மார்கள் ஒருவரான சேக்கிழ பெருமான் பிறந்த ஊராகும். ஸோ இந்த சேக்கிழ பெருமான் அடிக்கடி வந்து திருநாகேஸ்வரம் சென்று தரிசிப்பார். ஸோ அங்கே அதனால வந்து அவர் வந்து சோழ மன்னரிடம் சொல்லி, ஸோ அவர் பிறந்த ஊரான குன்றத்தூரில் வந்து சிவன் கோயில் கட்ட விரும்பி வந்து இங்கே வந்து அந்த சிவனை வந்து சேக்கிழ பெருமானே பிரதிஷ்டை செய்தார். ஸோ இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா வட திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஸோ ராகு தோஷத்துக்கு தலமாக வந்து இது கருதப்படுகிறது. ஸோ ராகுவின் அம்சமான இந்த சிவனுக்கு வந்து நாகதோஷம் தருவிப்பதற்கு காலை 6:30 மணி முதல் 10 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் அபிஷேகம் நடைபெறும். ஸோ அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் வெகு சிறப்பாக நடைபெறும். ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் பேருந்து நிலையத்திலேருந்து அருகாமையிலே வந்து இந்த கோயில் வந்து அமைந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று இந்த நாகேஸ்வரரை வந்து தரிசிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.